ஏற்கனவே படித்த 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு கல், அதாவது ஒரு நட்சத்திரம், வால் நட்சத்திரம் வந்துன்னு இருக்குது. ஆனால் அது எதுவும் பண்ணாது, எந்த ஒரு வழியும் வரும். அது இல்லாமல் 3000 வருஷத்துக்கு நடந்த சூரிய கிரகணம் தான் அது. இப்போ 100 வருஷம் எல்லாம் சொல்கிறாங்க, பட் 3000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதில் ஒரு கிரகமும் வரும், அதோட வழியாக சேர்ந்தும் இதுவும் வரும். அது இல்லாமல் இந்த வாட்டி குருவும் வழியாக இருக்கும். சூரியன், நமக்கு இருக்கக்கூடிய பூமி, அது இல்லாமல் இருக்கக்கூடிய நிலவில் வந்து சென்டராக இருந்தாலும் இந்த வாட்டி குருவும் ஒரு பார்வையாக இருக்கும். இந்த பார்வையினால் கொஞ்சம் மறைவுத்தன்மைகள் ஏற்பட்டு செய்யலாம், ஆனால் பயப்பட வேண்டாம். மக்கள் எதுவும் பிரச்சனை இல்லை. பட் பாதிப்புகள் நிறைய ஏற்படுது. நேச்சுரல் கலாமிட்டிஸில் பெரிய பிரச்சனைகள், இயற்கை சீற்றங்கள் ஏற்படும். ஆனால் சில பேர் வந்து சொல்கிறாங்க சார், அந்த 2 நட்சத்திரக்கு இடையில் ஒரு கல் வருது, ஆபத்துன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து ஒரு ஏலியனோட ஒரு உளவு விமானமாக இருக்குமான்னு சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மை? அதில் பொய்யான வழி. ஆனால் அது உள்ளே வந்து வேறு விதமாக போய் வேறு இடத்துக்கு போயிடும். அந்த மாதிரி நிலைமைகள் தான் ஏற்படுமே தவிர, இதுதான் இது 3000 வருஷத்துக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய நிலைமை. இதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சூரியனுக்கும் அந்த பாதிப்பு இருக்குது. சூரியன்கிட்ட நெருங்க முடியாது, நெருங்கினா இதுவாகிடும், பாதையை மாற்றிக்கும். அந்த நிலைமை தான் இருக்குன்றதை சொல்லலாம். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ சில பேர் இந்த டிசம்பர் நவம்பருக்குள்ளே வந்து ஏலியன்ஸ்லாம் வந்து பூமியில் வந்து வர்றதாகவும் நிறைய தகவல் வந்து கிடைக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு? கிடையாது. அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, வழியே இல்லை. பட் கலியோட வழி ஒரு ஸ்டேஜிங்கில் வர்றதுக்கான வழியாக இருக்கலாம். பட் இதெல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த நாசா ரிசர்ச் பண்ணுறவங்களே வந்து அது அவங்க வந்து சிக்னல் கொடுக்குறாங்க, வரப்போகிறாங்கன்ற மாதிரி சொல்லும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது சார். அதனால் கிடையாது. ஏலியன்ஸ் இருக்கா இல்லையான்னு நான் ஆல்ரெடி நம்ம மெட்ரோபி பதிவில் கேட்டிருந்தோம். நீங்கள் வந்து ஏலியன்ஸ்னு ஒன்று இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி வந்து அவங்க வந்து நம்மளோட தூதுவர்கள், தேவ தூதுவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அது மீண்டும் வந்து தொடர்ந்து நீங்கள் அதை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இயக்கம், தெய்வ மொழிகள், அந்த இயக்கமாக இருக்குது. தெய்வம்தான் இயக்கமாக இருக்குது. அந்த இயக்கமாக இருக்கக்கூடிய உலகத்தோட எவ்வளோ வால் நட்சத்திரங்கள், எவ்வளோ நட்சத்திர வழிகள் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் உண்மை வெளிப்படும். எப்படி இருக்குன்றது வெளிப்படுறது தான் இவங்க வந்து இதெல்லாம் ஏலியன்ஸ், இந்த பாதுகாப்பு வேணும், அது வேணும்னு நினைக்கிறாங்க. வேணாம். சில கிரகங்கள், சில விஷயங்கள் இதெல்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கோ சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் இது ஏலியன்ஸ்னால நடக்காது. உள்ள மேலே சுழற்சிகள் ஏற்படக்கூடிய காரணத்தினால வழியாக இருக்கலாம். இருந்தாலும் இந்த இயக்கம்ன்றது ஒரு இறைவனோட வழியாக இருக்குது. அந்த இயக்கத்தை பற்றிலாம் அடுத்த வருஷம் எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க. வழியை பற்றி எல்லாமே புரியும் அப்படின்றது